இது வரைக்கும் நான் இப்படி ஒரு எலெக்ஷன் பார்த்ததே இல்லை. ஏன் இவ்வளவு ஒரு வெறி? நிறைய ஊர்ல கத்தி வச்சுட்டு நிக்கிறானுங்களா ரோட்ல. சீமான் ஒரு சீட்டாவது வாங்குவாரு, எனக்கு அப்படி தோணுச்சு. அண்ணன் சீமான் தானே சொல்றாரு, களத்துல நிப்போம், களத்துல நிப்போம், களத்துல நாங்க போராடுவோம், நின்று போராடுவோம், கத்தி எடுத்துட்டு போறதுதான் போராட்டமாடா மயிறு. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் இந்த வீடியோ பாருங்களேன். தோல்வியை பொறுத்து கொள்ள முடியாத திமுக அராஜகம். இவங்களுக்குலாம் நீங்க 74 தொகுதி இப்ப முன்னிலை கொடுத்து பெரிய தப்பு. பாருங்க, தூக்க முடியாம எங்க தாவை கட்சி நிர்வாகிகார அடிச்சு உடைச்சிருக்காங்க. ஒரு பெண்ணை வந்து நெஞ்சிலே எத்தி உடைச்சிருக்காங்க. இவங்களுக்கு நீங்க 74 தொகுதி முன்னிலை கொடுத்தே தப்பு. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை தோக்கடிச்ச மாதிரி நீங்க இந்த when I grow up, இது வரைக்கும் நான் இப்படி ஒரு எலெக்ஷன் பார்த்ததே இல்லை. டோட்டல் தமிழ்நாடுமே ஒருத்தருக்காக இவ்வளோ ஓட்டு போட்டு, அதுவும் 108 இடங்கள்லாம் சும்மா கிடையாது. இது வந்து கள்ள ஓட்டு போடலை, மக்களை வந்துட்டு ஏமாத்தலை, மக்களாக தேர்ந்தெடுத்து மக்களாக ஓட்டு போட்டு மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக ஒருத்தரை அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் ஆஃப் நவ் இப்போ தமிழ்நாட்டோட நிலைமை என்ன அப்படின்னா, டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. ஸோ இந்த ஜெயிச்ச உடனே மற்ற பார்ட்டிஸால் அதை பொறுத்துக்க முடியல. ஒய் இல்லையே உங்களுக்கு வயிறு எரியுது, வயிற்றுச்சல்னு இல்லை, அவருக்கு ஏன் இவ்வளோ ஒரு வெறி? ஏன்? இட்ஸ் ஸ்கேரி மேன். வெல், டிஎம்கே பக்கம் போனால் அவனுங்க அந்த அடி அடிக்கிறானுங்க. நிறைய ஊரில் கத்தி வச்சுட்டு நிற்கிறானுங்களா ரோட்டில். எவனாவது ஒருத்தன் திடீர்னு இந்த விசில் அடிச்சிட்டா உடனே வெட்டிடலாம் அப்படின்ற மாதிரி. என்னதாண்டா நடக்குது நம்ம நாட்டில்? புரியலை எனக்கு. விஜயெல்லாம் இன்னைக்கே கொன்றுவானுங்க, நீ வேணா பாரு, பாம் இன்னைக்கு வீசிடுவாங்க, எல்லாம் போகிற வழியிலே துப்பாக்கி எடுத்து சுட்டு இன்னைக்கு கண்டிப்பாக விஜயை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேஷுவலாக அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை கொல்றதை பற்றி. டிவிகேக்கு ஓட்டு போட்டால் நீ தற்கொலைடா, டிவிகேக்கு ஓட்டு போட்டால் நீ அவ்வளோதான்டா, நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் டிவிகே ஓட்டு போட மாட்டான்ற அளவுக்கு பேசுகிறாங்க. டிஎம்கே உங்களுக்கு அது பண்ணுச்சு, டிஎம்கே உங்களுக்கு இது பண்ணுச்சு, ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் வந்துட்டு இப்படி ஒரு நடிகனுக்கு போய் ஓட்டு போட்டீங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டப்போ இனிச்சிட்டோ, அவரும் நடிகர் தானே. டிஎம்கே அது பண்ணுச்சு இது பண்ணுச்சு நீங்கள்ல. ஆமாம், டிஎம்கே பண்ணுச்சு. நான் வச்சிருக்க லேப்டாப் கூட கவர்மெண்ட் லேப்டாப் தான். ஆனால் என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க? 5 வருஷத்தில் அவங்க என்ன பெரிய மாற்றம் கொண்டு வந்தாங்க? ஆஸ் ஆஃப் நவ் நான் இதில் ஒரு சில விஷயங்கள் பாராட்டியாகணும், எங்களுக்கு இந்த மாதிரி லேப்டாப் கொடுத்தது. ஏன்னா நான் அதில் பயனடைஞ்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தது. வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கொண்டு வந்தது நம்ம ஊரில் தான். நேஷ்னல் லெவல் ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு. ஒத்துக்கிறேன்ப்பா, எனக்கு சந்தோஷம் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்ததில் எனக்கு சந்தோஷம் தான். அந்த ஒரு காமன் மென்டாலிட்டியே உங்கள்கிட்ட இல்லை. லைக் நான் டிஎம்கேவை மட்டும் இப்போ அப்போஸ் பண்ணலை, அதுக்கு அடுத்து வரேன். என்ன சொல்கிறேன்னா, என்டிகே ஆஸ் ஆஃப் நவ் நம்ம டிவிகே சப்போர்ட்டராகவே இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன இது என்னென்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் ஒரு சீட்டாவது வாங்குவார், எனக்கு அப்படி தோணுச்சு. பட் சீமானோட தொகுதியிலேயே அவர் சீட்டு வாங்கலை. அதில் எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே நாம் தமிழர் கட்சியில் எனக்கு எத்தனை பேர் மேலே ஒரு காண்டு இருந்தாலும் சீமான் மேலே பெரிய ஒரு காண்டு என்கிட்ட இல்லை. ஆஸ் ஆஃப் நவ் டிவிகேக்கு ஓட்டு போடலன்னா கண்டிப்பாக என்டிகேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பேன். விஜய் வந்தனால அவருக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன். பட் இல்லைன்னா எல்லாரும் மோஸ்ட்லி நம்ம எல்லாரும் நிறைய பேர் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்போம். கண்டிப்பாக ஒருத்தர் மாற்றி திட்டிக்கிட்டு ஒருத்தர் கலாச்சிக்கிட்டு, நெஞ்சுமாவில் பஞ்சு டைலாக் இல்லை தம்பி, இது நெஞ்சு டைலாக் அப்படின்லாம் சொல்லி நிறைய கலாய்க்க தான் செஞ்சாங்க. எஸ், என்டிகேல கமெண்ட் போடுறாங்க, ஒரு நாம காப்பி பேஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க, எல்லாருமே காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறாங்க. என்டிகேலேருந்து ஒரு கமெண்ட் வந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. விஜய் ஜெயிப்பதற்கு காரணம் நாம் தமிழர் கட்சி செய்த தியாகம். அவனுங்க ஓன் பண்ணிக்கிறாங்க, அந்த வெற்றியை வந்து ஓன் பண்ணிக்கிறானுங்க. வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள் சொன்னால் பரவாயில்ல, வெற்றியை நாங்கள் போட்ட பிச்சை தான், நாங்கள் தான் விட்டு கொடுத்ததுனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி அப்படின்னு சொல்றதுல எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஒரு பாழா போன பஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே. அரசியல் கட்சிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அண்ணாமலை. ஆனால் அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவரை பற்றி என்ன வேணாலும் பேசிக்கிட்டோம். பட் இந்த அரசியல் இந்த வருஷம் எலெக்ஷனில் அவர் பண்ண விஷயங்கள் உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பாராட்டத்தக்கது. ஏன்னா அண்ணாமலை அவர் படித்தவர், ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு வந்துட்டு எதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கு. இவங்கள மாதிரி சும்மா கூச்சல் போட்டு கத்திக்கிட்டு இல்லை. அவர் வந்துட்டு இந்த த்ரிஷா விஜய் பிரச்சனை வந்தப்போ கூட இது அவருக்கும் அவர் மனைவிக்கும் கோர்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இது அவரோட பர்சனலு, இதுக்கும் கட்சி அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லை
அதனால இதை சார்ந்த கேள்விகளை என்னிடம் கேட்காதீர்கள்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இந்த வெற்றி வந்ததுக்கப்புறம் ஆண்டவே அவரோட கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சி தோத்தா கூட எதிர்கட்சியாக கூட இப்போ அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சி ஏடிஎம்கேவால் வர முடியாது. பட் தோற்றாலுமே கூட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஒரு வெற்றி தமிழக மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஒரு அரசாங்கம் மேலே கோவத்தில் இருந்திருக்காங்க, இந்த ஒரு அரசாங்கம் பிடிக்காம எத்தனை நாளாக இருந்திருக்காங்கன்றத காட்டுது. இந்த ஒரு வெற்றியால் நான் உண்மையாகவே சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஒரு மீன் பார்ப்போமே. ஹலோ பொக்கலே, நாம் தமிழர் கட்சியோட ஒரு புதிய கொள்கை ஒன்று அன்லாக் ஆயிருக்கு. அது என்னன்னா, எவனாவது நியாயமா கேள்வி கேட்டாலோ இல்ல கிரிட்டிசைஸ் பண்ணி வீடியோ போட்டாலோ அவனை வீடு பூந்து வெட்டுறது. நம்ம யானைக்காவலம் தாய்லி இருக்காப்ல, அந்த தாய்லியோட ப்ராடக்ட்ல வந்து சில பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லி அட்வொகேட் நெல்சன் வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தாப்ல. 22 செகண்ட் தான் பேசியிருந்தாரு. என்டிகே காரங்களை பத்தி அவங்களுக்கே தெரியுமே, ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் அவங்க மேல வைக்கிறேன்னா உடனே ஆதாரத்தை எடுத்துருவா அப்படிம்பாங்க. இந்த யானைக்காவலம் தாயிலையும் நெல்சனோட வீட்டுக்கு போயிருக்காப்ல ஆதாரம் கேட்டு. பேச்சுவார்த்தைன்னு சொல்லிவிட்டு நெல்சன் ப்ரோ வந்து ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அடிச்சு விட்டாங்க. another scariest point, இந்த யானைக்காவலம் இருக்காருல்ல, இவர் ஸ்டெராய்டு எடுத்து மிஸ்டர் கன்னியாகுமரி எல்லாம் ஆயிருக்காரு. மிஸ்டர் கன்னியாகுமரி ஆயிருக்காரு. இவரை வந்துட்டு நிறைய பேர் அட்மையர் பண்ணுவாங்கன்னு நினைப்பீங்க. மிஸ்டர் கன்னியாகுமரி ஆயிருக்காரு, நல்ல பாடி பில்டரு, யானைக்காவலம்னு ஒன்று விற்கிறாரு. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. எங்கள் ஊரில் இவர் அட்மையர் பண்ணுறவங்களே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. எப்படின்னு சொல்லட்டுமா, இவர் என்னோட ஸ்கூல் சூப்பர் சீனியர். அதுவே எனக்கு 10th படிக்கும்போது தான் தெரியும். ஒரு வாட்டி நாங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது மிஸ்டர் யானைக்காவலம் வந்துட்டு அந்த வருஷம் தான் மிஸ்டர் கன்னியாகுமரி ஜெயிச்சிருந்தாருன்னு நினைக்கிறேன். மிஸ்டர் யானைக்காவலம் வந்துட்டு எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தார். எதுக்காகன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் வாங்குற விஷயமாவோ ஏதோ ஒன்று எழுதி வாங்குற விஷயமாவோ வந்திருந்தார். இவர் வந்த நேரம் நம்மளோட ஸ்டூடெண்ட் மிஸ்டர் கன்னியாகுமரி ஆயிருக்கான் அப்படின்னு, அது கூட வேண்டாம், நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ஸ்கூலுக்கு திரும்ப வந்திருக்கான் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மதிச்சு பேசுவாங்க இல்லையா? எங்கள் ஸ்கூலில் இருந்த ஒரு ஸ்டாஃப்ஸ் கூட அவன்கிட்ட போய் பேசலை. எப்படி பாருங்க, நல்லா இருக்கியான்னு கூட கேட்கல. இதில் ஹைலைட் என்னன்னா, எங்கள் சோசியல் சயின்ஸ் சார் அவனை பார்த்துட்டு அவன் மூஞ்சி முன்னாடி அப்படி பார்த்துட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. ஒரு சீனு அவன் முன்னாடியே சொல்லிட்டு வந்தது எனக்கு ஆச்சரியமா போச்சு. அவன் அப்படியே திரும்பி பார்த்துட்டு மூஞ்சி தூக்கிட்டு வச்சுட்டு போறான் பிரின்சிபல் ரூமுக்கு. பிரின்சிபல் ரூம் வாசல்ல ரொம்ப நேரம் நிற்க வச்சு தான் அவன் கேட்ட எதையும் அவன்கிட்ட கொடுக்கவே செஞ்சாங்க. அந்த மாதிரி அலையதான் வச்சாங்க அவனை. சரியா? இதில் வந்துட்டு நாங்கள் கேட்டோம் சார்கிட்ட, சார் என்ன சார் ஏன் சார் அவரை பார்த்து அப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு எங்கள் சார் சொன்னார், தம்பி யாராக இருந்தாலும் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் செய்கிற செயலுக்கு தான் அவனுக்கு மரியாதை, அவனுக்கு மரியாதையே கிடையாது. நம்ம செய்கிற செயல் கரெக்டாக இருந்துச்சுன்னா மரியாதை நம்மளை தேடி வரும். அதனால் உங்களே ஒன்று சொல்லிக்கிறேன், அவன் என்ன பண்ணாலாம் வேண்டாம், நீங்கள் உங்களோட செயலில் சரியாருங்க அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அந்த வார்த்தை இன்னும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. யானைக்காவலம் வாழ்க்கை வரலாறு முடிந்தது. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காப்ல அப்படின்னா, நெல்சன் ப்ரோவோட வீட்டுக்கு போயிட்டு கத்திய பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தைக்கு போகிறேன் அப்படின்னு கேட்டுட்டு அவர் பேசாமல் முதல்ல அவர் ஒய்ஃபை வச்சு பேச வச்சிருக்காரு. என்னென்னா, நான் தான் ஓனரு, உனக்கு தெரியுமா, நான் தான் ஓனரு, நீ ஆதாரம் காட்டு, என்கிட்ட லைசன்ஸ் இல்லைன்னு பார்த்தியா, சரி நீங்கள் லைசன்ஸ் காட்டுங்க மேடம் அப்படின்னு லைசன்ஸ் கேட்க அவங்க சொல்லியிருக்காங்க, லைசன்ஸ் தான் அப்புறம் காட்டிக்கிறேன், நீ முதல்ல ஆதாரம் காட்டு அப்படின்றாங்க. ஓகே மேம், நான் இப்போ ஆதாரம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுற நேரம் அப்படியே கை கலப்பாயிருச்சு. இதுல ஆச்சரியமான சிரிப்பான விஷயம் என்னன்னா, அவர் குத்த போகும்போதே வலிக்கிட்டாரு. இவர் கழுத்தோட இடுக்கி பிடிச்சி வச்சுட்டு சோப்பால வச்சு மிதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிச்சு வெளியும் தள்ளிட்டாங்க. இதுல வந்துட்டு இன்னும் கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நெல்சன் ப்ரோவோட அம்மாவுக்கு வந்துட்டு யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவர் மெடிக்கல் ரிப்போர்ட்டெல்லாம் அந்த இடத்துல வச்சு காட்டுறாரு. யூட்ரஸ்ல ப்ராப்ளம் இருக்கு, அவங்கள வயிற்றுல மிதிச்சிருக்காரு. நீ பேசு, எவ்வளோ முடியுமோ நீ வந்து பேசு, களத்துல நின்று பேசு. உங்க அண்ணன் சீமான் தானே சொல்றாரு, களத்துல நிற்போம், களத்துல நிற்போம், களத்துல நாங்க போராடுவோம், நின்று போராடுவோம். கத்தி எடுத்துட்டு போறது தான் போராட்டமாடா மயிறு? கத்தி எடுத்துட்டு தான் போவியோ போராட்டத்துக்கு? களத்துல நிற்போம்னா கழுத்து இருக்கவ நிப்ப பெரிய புடுங்கி. இவரு கத்தி எடுத்துட்டு போயிட்டா எல்லாம். ஸோ நான் சீமான் அண்ணன் கிட்ட கேட்டுக்கிறது என்ன, ஒரு ரெக்வஸ்டா கேட்டுக்கிறது என்னன்னா, அண்ணே இவன் நமக்கு வேணாம்னே, இவன் நம்ம குடும்பத்துக்கு வேண்டவே வேண்டாம். இவன் இந்த சாட்டை இவங்களெல்லாம் தயவு செஞ்சு துரத்தி விட்டுருங்க. அடுத்த மீமுக்கு போவோம். இவருங்க அழுகுறான். ஓ சாரி சார், அழுவலடா. அது அழுவலையா? கண்ணீர் ஒழி பேண்ட்டுக்குள்ள போயினுக்குது, அழுவலன்ற கபர் எப்படி கிடந்த மனுஷன் அவர் அளவு வச்சிட்டீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்க? அழுவலன்னு அழுவாத கபர். என்னடா நீ இப்படி அழுவுறீங்க? ஆமா, அவர் யாருங்க? விஎஸ் பாபு. ஐயோ, நான் அவரை பார்த்ததே இல்லைங்க. சரி, எல்லாரும் ஜெயிச்சிருவாங்க, அவர் தொகுதியில் அவங்க ஜெயிக்க தான்டா போறாங்க அப்படின்னு நினைச்சா
30 வருஷமா தோக்காத ஆளு அந்த தொகுதியில நான் தான்டா இங்க எல்லாம் அப்படின்ற அளவுக்கு நிக்கிற தொகுதியிலேயே தோக்கடிச்சிட்டாரு. அதுவும் பெரிய வித்தியாசத்துல. எப்படிங்க? லைக் இன்னொரு விஷயம், ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏவா இருக்காரு. அப்படியே வேற மாதிரி இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு உண்மையாவே. அவரு எம்எல்ஏ வா அப்படி இருந்துச்சு எனக்கு. இந்த மீன் பாரு. இந்த மீம் இல்ல, இந்த மீம் இல்ல, இந்த மீம் இல்ல. என் மகனோட வாழ்க்கை சரிச்சு விட்டுருக்கோம். ஐயோ நான் விட மாட்டேன் சார். ஐயோ அவசரப்பட்டு இந்த மீம் தொட்டல. நல்லா காமெடியா இருக்கு. ஆனா நான் இரு காட்டுறேன். when you want to destroy a nation, destroy the thinking of the youth. ஒரு நாட்டை அழிக்கணும்னு நினைச்சேன்னா அந்த நாட்டில் இருக்க யங்ஸ்டர்ஸோட யோசிக்கிற திறனை அழிக்கணுன்றாங்க. இப்போ என்னன்னா ஃபுல்லாக இப்போதான் இன்டெலெக்சுவலாக மாறி அப்படியே இலக்கணம் இயக்கம் அப்படின்னு அதில் அப்படியே உள்ள ஊறி அப்படியே ப்ராபப்பாக எடுத்து தெளிக்கிறாங்க திடீர்னு. இந்த நாள் ஒரு டைம்ல நோட் பண்ணி வச்சுக்கோ. எப்படி எங்களை ஏமாத்தி குடிக்க வச்சு சோமியாட்ட கெட்டவர் எடுத்து குடிச்சோ அதே போல. ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டு என்னடா தனியா பேசிட்டு இருக்கேன். நீங்க உங்களுக்காக போடுற இந்த எஃபோர்ட்டை மக்களுக்காக இந்த 5 வருஷத்துல போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், ஜெயிச்சிருப்பீங்கடா. உங்களை பத்தி மட்டுமே யோசிங்களே, மக்களுக்காக ஏதாவது பண்ணிதான் கொண்டாடி இருப்பாங்க. மக்களை முட்டாள் நினைச்சீங்கன்னா நீங்க தான் முட்டாள். அவங்களுக்கு எப்ப யாரை கொண்டு வரணும்னு நல்லா தெரியும். இன்னும் எதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன்னா, இந்த டிஎம்கே உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த லேப்டாப் இந்த லேப்டாப் இருக்குல்ல, இந்த கவர்மெண்ட் லேப்டாப் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குற ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப் திட்டம் ஜெயலலிதா அம்மா அவர்களோட காலத்துல இருந்துச்சு. இதே டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த லேப்டாப் திட்டத்தை நிறுத்தினாங்க. கரெக்டாக என் சீனியர்ஸுக்கு லேப்டாப் கிடச்சிச்சு, இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க, எங்கள் இயருக்கு லேப்டாப் கிடைக்கல. எனக்கு ஒரு பெரிய வருத்தம். அப்போவே லேப்டாப் கிடச்சிருந்தா அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். காலேஜ் ஃபைனல் இயருக்குள்ளே எனக்கு லேப்டாப் கிடச்சிருச்சு. ஐ எம் ஸோ லக்கின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன். லேப்டாப் ஆரம்பத்தில் என் கையில் இருந்திருந்தா புது ஸ்கில் ஏதாவது கற்றுக்கிட்டு இருப்பேன். என்னதான் இருந்தாலும் இந்த நல்ல ஸ்கீம் தானே, மக்களுக்காக ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தானே. ஆனால் இப்போ ஏன்டா இந்த லேப்டாப் வாங்கணும்னு ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. டிஎம்கேக்கு ஓட்டு போடாத ஒரு மேன்களுக்கும் டிஎம்கே கொடுத்த லேப்டாப்பை வச்சுக்கிறதுக்கு தகுதியே இல்லை. ஒரு அதுக்கு பிறந்திருந்தா லேப்டாப்பெல்லாம் திரும்ப கொடுங்கடா. லேப்டாப் வாங்குறது டிஎம்கேட்ட, ஸ்கீம்ஸ் வாங்குறது டிஎம்கேட்ட, ஓட்டு போடுறது மட்டும் டிவி கேக்கா. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க. எப்படி இப்படி பேச தோணுது அவங்களுக்கு? இப்படி பேசுறதுக்கான தைரியத்தை யார் கொடுத்தது? இப்படி பேசுறதுக்கான ஒரு இடம் யார் கொடுத்து வச்சிருக்கா? நாம தானே. ஏன் நம்மள ஒருத்தன் தான்டா பேசிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. நம்மள ஒருத்தன் தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவனை என்ன சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, இல்லை ஏன் அப்படி சொல்றான்? பூமர் கூட இல்லை, யங்ஸ்டர், நம்ம வயசு தான் அவனுக்கும். இந்த அளவுக்கு அவங்களுக்கு யாரை எப்படி எடுத்து எனக்கு எப்படி தோணுதுன்னா பைத்தியக்காரன் நினைக்கிறவங்க நல்லா தான் இருக்கான், நல்லா வெளியில தெரியறவங்க கொஞ்சம் பைத்தியக்காரன் தான் இருக்கான்ற மாதிரி எனக்கு புரியுது. ஒரு லேப்டாப் ஸ்கீமை கொடுத்துட்டு கில்ட் ப்ளே பண்ணி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனா அது முடியலன்னு உடனே எல்லாரையும் டீக்ரேட் பண்றாங்க. 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூங்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அதை மட்டும் என்னால தாங்க முடியலடா. நான் இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றதுல எனக்கு எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஏன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன அணில்னு சொல்லி தான் அடிக்க போறாங்க, டாக்ஸிக் அணில்னு சொல்லி தான் அடிக்க போறாங்க. அடிச்சுக்க, இதை பார்த்துட்டு அடிச்சுக்க. அரசியல் நாலேஜ் இருக்கா? எத்தனை வருஷம் அரசியல் தெரியுமா? எவ்வளோ பெரிய பேங்கர் தெரியுமா? டெபாசிட் கூட வாங்காதுன்னு சொன்ன கட்சி உங்களை விட அதிகம் பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கு. இன்னுமா உங்களுக்கு புரியல? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் விஜய்னு ஒரு ஆக்டருக்காக மட்டும் அந்த கூட்டம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா எவ்வளவோ? நோ, இட்ஸ் நாட் அட் ஆல். இது உங்களோட மாற்றி 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 வந்த அரசியலுக்கும் உங்களோட வாரிசு அரசியல் ஆட்சிக்கும் ஒரு கோபத்தின் வெளிப்பாடா வேற ஒரு கட்சி வரணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் செஞ்ச ஒரு விஷயம். இட்ஸ் எ ரெவல்யூஷன்.
ஸோ இந்த ரெவல்யூஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேன், நீங்களும் ஒரு பார்ட்டாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்படுங்க. என்ன கூட்டம்லாம் இப்போ சொல்லலாம்ல. ரைட். ஒத்தாள் கூட்டமாக மாறுறதும் கூட்டம் ஒத்தாளாக மாறுறதும் இப்போல்லாம் ஒரே நாளில் நடக்கும். இதில் அவ்வளோதான் இந்த வீடியோ. என்னோட ரேஜ் பைட், எலெக்ஷன் ரேஜ் பைட்டை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கொட்டணுன்றதுக்காக தான் வந்தேன், கொட்டிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. This is Mr. D signing off.